Hi everyone, welcome to Gayatri's Cookbook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பிந்தி மசாலா. இது வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம், இல்லை ரொட்டியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை 2 ஸ்டெப்ஸாக பிரித்து பண்ணணும். முதல்ல வெண்டைக்காவை நீளமாக நறுக்கிட்டு அதை முதல்ல வதக்கி எடுத்துடணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் போட்டு வதக்கணும். இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு மூடாமல் அப்படியே வச்சு வேக வைக்கணும். இது ரொம்ப குழையவும் கூடாது, அதுக்குன்னு வேகாமல் இருக்கக்கூடாது. அது கரெக்டான பதத்தில் லைட்டாக அந்த ஸ்கின்னெல்லாம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் உடனே அதை எடுத்து அதை தனியாக வச்சுக்கணும். இந்த பிந்தி மசாலா வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் வளர்கிறதுக்காக நான் கொஞ்சம் பாஸ்தா சாஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ரெகுலர் நம்ம பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற டொமேட்டோ அண்ட் பேசில் ஆர் ஆனியன் அண்ட் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பிரைட் கலர் வரும். ஸோ இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 2 இல்லை 3 போட்டுக்கோங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் சில்லி போடுங்க. அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியனை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி போடுங்க. இந்த வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து மிக்சிலேயோ பிளெண்டர்லேயோ லைட்டாக அடிச்சுட்டு இந்த பியூரி ஆட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஏன்னா கட் பண்ணி போட்டோன்னா இது சரியாக அந்த கலர் மிக்ஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இதை பியூரி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் அதோட டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இந்த தக்காளியை வேக விடணும். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிரைட் கலரில் வரும். இதை லைட்டாக கொஞ்சம் சால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் மிளகாப்பொடி வந்து 1 டீஸ்பூன், காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக ஹாஃப் கப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போது மசாலா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த பாஸ்தா சாஸை ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த பிரைட் ரெட் கலர் வரும். அந்த பாஸ்தா சாஸும் சேர்ந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிந்தி மசாலா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.